ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சார்புனா என்ன, மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, அதில் அடுத்து நிழலுறு முன்னிழலுறு அதைத்தான் பார்க்க போகிறோம். சார்புக்கு ரெண்டு கணம் தேவைப்படும். இப்போ எக்ஸ் ஒய்ங்கிற கணம் எடுத்துக்கிற போகிறோம். இதில் இருக்க இந்த எக்ஸ் ஒய்ங்கிற கணம் எப்படி இருக்கணும்னா வெற்றிலா கணமாக இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு உறுப்பு இருக்கணும். இதில் எக்ஸில் நம்ம 1 2 3 சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய்யும் வெற்றிலா கணமாக இருக்கணும். அப்போனா நம்ம ஏ பி சின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இது நம்மளா தான் எடுத்துக்கிறோம். இப்போ இதை சார்புன்னு எப்படி சொல்லணும்னா எஃப் பாயிண்ட் வச்சுக்கிட்டு எக்ஸ் டு ஒய் சொல்லி இப்படி வச்சோம்னா எக்ஸுங்கிறது இந்த கணம், இதை அப்படியே எழுதிக்கணும். ஒய்ங்கிறது இந்த கணம், இதை அப்படியே எழுதிக்கணும். இதை எப்படி சார்புன்னு சொல்லலாம்னா, இங்கே எக்ஸ் இருக்கா, இதுதான் மதிப்பகம். இந்த மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் இருக்குதுல்ல, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு உறுப்பு ஒய்யில் இருக்கணும். அதாவது ஒய்ங்கிறது இதில் துணை மதிப்பகம். சரியா? இப்போ நம்மளே இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். இதில் இது சார்பாகுமான்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 1 இருக்குது, இதுக்கு எதோட மேப் ஆயிருக்கு, ஏவோட மேப் ஆயிருக்கு, 2ங்கிறது பியில் மேப் ஆயிருக்கு, 3ங்கிறது சியில் மேப் ஆயிருக்கு. அதாவது எப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏங்கிறது அர்த்தம். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு பிங்கிறது அர்த்தம், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு சிங்கிறது அர்த்தம். லாஸ்ட்டு மறுபடியும் திருப்பி ஒரு தடவை பார்த்துலாம். சார்புனா 2 வெற்றிலா கணம் இருக்கணும். 1 மதிப்பகமாக இருக்கும், இன்னொன்று துணை மதிப்பகமாக இருக்கும். இந்த மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு மேப் ஆகிருக்கணும். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு இருக்குது. அதனால இது சார்புன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் சார்பு தான். ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு இருக்குது. ஒரே உறுப்பு தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, ஏதாவது ஒரு உறுப்பு இருக்கணும், அவ்வளோதான். அதனால் இது சார்பு. அதுக்கடுத்து இதை பாருங்கள். இதில் பிக்கு ஒய் இசட்ங்கிற 2 இது மேப் ஆகிருக்கு. அப்படி மேப் ஆகக்கூடாது. எப்படி இருக்கணும்னா பிக்கு ஒரே ஒரு உறுப்பு தான் துணை மதிப்பகத்தில் இருக்கணும். அதனால இது சார்பாகாது. அதாவது நம்ம இப்போ இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். இது ஒரே ஒரு இதில் தான் மேப் ஆகணும். இப்போ 4ங்கிற உறுப்பு துணை மதிப்பகத்தில் எதுலனாலும் மேப் ஆகலாம், ஆனால் ஒரே ஒரு தடவை தான் மேப் ஆகணும். 4 எம்முக்கே குறிப்போம். அதுக்கடுத்து 6ங்கிறது இதில் எதுலனாலும் மேப் ஆகலாம், ஆனால் ஒரே ஒரு தடவை தான் மேப் ஆகணும். இதை எம்முக்கே நான் குறிச்சுக்கிறேன். இதுவும் சார்பு தான். இப்போ இந்த எடுத்துக்காட்டுலேருந்து நம்ம சார்புனா என்ன, சார்பு இல்லைனா என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கியாச்சு. இதில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மதிப்பகம். இதுதான் மதிப்பகம், இது துணை மதிப்பகம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால மதிப்பகத்தை இதிலேருந்து பார்த்து நம்ம எழுதிக்கலாம். இதில் எது மதிப்பகம், இதுதான் மதிப்பகம். அதனால் இதில் உறுப்பு எல்லாமே எழுதிக்கிறோம். 1, 2, 3. துணை மதிப்பகம் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் துணை மதிப்பகம். துணை மதிப்பகத்தில் இப்போ சியோடு இருக்குது. இப்போ டிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, இதையும் சேர்த்து தான் எழுதணும் துணை மதிப்பகத்தில். இதில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிடணும் துணை மதிப்பகத்தில். அப்போனா ஏ கமா பி கமா சி கமா டி சொல்லி எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் நிழலுறுனா என்னன்னு பார்க்க போகிறோம். நிழலுறுனா 1 எதோட மேப் ஆயிருக்கு, ஏயோட மேப் ஆயிருக்கு. அதாவது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ. 1ஓட நிழலுறு எதுனா ஏங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 2ஓட நிழலுறு பிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 3ஓட நிழலுறு சிங்கிறது அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா ஏவோட முன்னுறு என்னது 1, பியோட முன்னுறு 2, சியோட முன்னுறு 3. இப்படி நம்ம எழுதிக்கணும். அப்போனா நிழலுறு என்ன எழுதிக்கலாம்,
நம்ம இந்த 3 இருக்குது, ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறோம். 2 நிழலுரு பிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி முன்னுருக்கு 3 இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று எழுதிக்கிறோம். ஏயின் முன்னுரு 1. இதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா, நம்ம அடுத்த டாபிக் வந்து வீச்சு பார்க்க போகிறோம். வீச்சு எப்பயுமே துணை மதிப்பகத்தில் தான் இருக்கும். துணை மதிப்பகத்தில் மேப் ஆகிருக்கிற எல்லாமே வீச்சுன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். இதில் எது மேப் ஆகிருக்கு, ஏ மேப் ஆகிருக்கு, அடுத்து பி மேப் ஆகிருக்கு, அடுத்து சி மேப் ஆகிருக்கு. அதனால இதை வந்து ஒரு கணமாக எழுதிடலாம். ஏ கமா பி கமா சி. துணை மதிப்பகத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சார்பை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, மதிப்பகத்தை டொமைன் சொல்லுவாங்க, துணை மதிப்பகத்தை கோ டொமைன் சொல்லுவாங்க, நிழல் உரு வந்து இமேஜ்னு சொல்லுவாங்க, முன் உரு வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எடுத்துக்காட்டு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.